தம்பி வாடா. இந்நேரத்தில் வந்திருக்க? ஆஃபீஸில் வேலை இல்லையா? ஃப்ரீயா உனக்கு? வேலை இருக்கு, ஆனால் அதை விட ஒரு முக்கியமான வேலை. உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லிட தம்பி. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 11 எனக்கும் வினிதாவுக்கும் நிச்சயதார்த்தம். வினிதா வீட்டில் வச்சு நீ வந்துரு ப்ரோ. என்ன ப்ரோ, வர ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாம் ப்ரோ, காலையில் 10:30 மணிக்கா? ம். ஸோ முடிவு பண்ணிட்டேன், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படித்தானே? ஆமாம் ப்ரோ. ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா, உனக்கு என் மேலே உண்மையிலேயே அன்பு இருந்தா நீ கண்டிப்பாக வரணும் ப்ரோ. வருவ. சரி, இதையே நான் திருப்பி சொல்லட்டா? என்னன்னு? உனக்கு என் மேலே உண்மையிலேயே அன்பு இருந்தா இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம், நிறுத்திடு. அந்த வினிதாவும் வேண்டாம், அந்த குடும்பமும் வேண்டாம். ப்ரோ, இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், திரும்ப திரும்ப அதை பற்றியே பேச வேண்டாமே. நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை உன்னால் மறக்க முடியுமா? அப்புறம் என்னால் மட்டும் அது எப்படி ப்ரோ முடியும்? சரி விடு, இதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. சரி ப்ரோ, விட்டுறேன். நீ நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பாக வரணும். நான் இருந்து எடுத்து பண்ண வேண்டிய நிச்சயதார்த்தம்டா இது. ஆனா நீ தான் எதையும் பண்ண மாட்டேங்கிறிய ப்ரோ. இங்கே ஹாஸ்பிட்டலே கதி, உன் ஃப்ரெண்டே கதின்னு தானே இருக்க. வந்த அன்னைக்கு கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருந்த, அப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க. வேந்தன் இருக்கிற சூழ்நிலை அப்படிடா தம்பி, அவனை அப்படிலாம் விட்டுட்டு வந்துட முடியாது. அப்படின்னா உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியமா ப்ரோ? அவன் நிலைமை அப்படிடா. அவன் நிலைமையில நீ இருந்தேன்னு வை, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியமா இருப்ப. போ ப்ரோ, சும்மா என்னத்தையாவது சொல்லாத. சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே வினிதா, அந்த குடும்பத்தோட பையன் தானே வேந்தன். அவன் இங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கான்? அவனுக்கு துணைக்கு இங்க யாராவது ஒரு ஆள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்களாடா? அவன் யார்கிட்ட சொல்லிட்டு ப்ரோ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான்? வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம, பெத்தவருக்கு கூட சொல்லாம கிட்னியை தானம் பண்ணிட்டு இருக்கான். அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? சரி விடு, சரி விடு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பேச்சு ப்ரோ. நீ என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். அதுக்குள்ள மச்சானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவான்ல? தெரியல. என்ன ப்ரோ தெரியலன்னு சொல்ற? நீ தானே டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க. கேட்கணும். சரி, ஒருவேளை அவன் வரலனாலும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அவன் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவான்ல, அவன் வேலையை அவனே பாத்துக்கிற அளவுக்கு. அப்போ அவனை இங்க விட்டுட்டு நீ வரலாம்ல? பார்க்கலாம். இப்படி சொன்னா எப்படி ப்ரோ? டேய் தம்பி, பொண்ணுக்கு அண்ணன் அவன் இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நிச்சயதார்த்தம் வச்சதே தப்பு. அது அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை ப்ரோ. அதுல நான் தலை கொடுக்க முடியாது. நான் வினிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீக்கெண்ட்குள்ள என்கேஜ்மெண்ட் பண்றேன்னு. அதான் பண்ண போறேன். கொடுத்த வாக்க நான் காப்பாற்றணும். அவனுக்கு அவன் குடும்பத்து மேல அக்கறை இல்லாம தான் சொல்லாம கொள்ளாம எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். பதிலுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் இவன் மேல அக்கறை வச்சுக்கணும்னு என்ன இருக்கு? நம்ம யாருக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அவன் அப்படி இருக்காங்கிறதுக்காக ஒன்னா நான் விட்டுற முடியாது. நீ நிச்சயதார்த்தத்துக்கு வர. வேந்தன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவன் கூடவே நான் இருப்பேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காகத்தான் என் உயிரையே ஊட்டியில விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். சோ நீ என்ன சொல்ல வர ப்ரோ? நீ வேணா நிச்சயதார்த்தத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வை. நோ ப்ரோ, நோ, முடியாது. உனக்கு உன்னோட ப்ராமிஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என்னோட ப்ராமிஸ் முக்கியம். கமிங் சண்டே நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு உன் தம்பி முக்கியம்னு நினைச்சேன்னா, உன் தம்பி மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருந்தேன்னா நீ வா. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. தம்பி, உன் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவியா? எஸ், எல்லாரையும். எனக்கு வேண்டியவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். முக்கியமான எல்லாரும் கண்டிப்பா வருவாங்களா? எனக்கு முக்கியமானவங்க எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க. நீயும் வந்துரு. சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? 2 பேரும் சாப்பிட்றீங்களா? ரொம்ப நேரமா உன் சாப்பாட்டுக்கு தாமா வெயிட்டிங், நாங்க 2 பேரும். சரிப்பா, எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வைமா, சீக்கிரம் எடுத்து வைமா. சரிப்பா. அவரங்க கேஸ் யாருங்க? தம்பிக்கு ஒரு போன் வந்ததுன்னு வெளியே போய் பேசுறதுக்கு போனது, இன்னும் வரல. அப்படியா? சரி, அப்ப அவர் வந்துடட்டுமா? 3 பேருக்கு சேர்த்து ஒண்ணா எடுத்து வச்சிடுறேன். சரி, இந்தாங்க. மாப்பிள்ள, யாரை கூப்பிடுறீங்க? இந்த உங்க பொண்ணுதான். ஏங்க புகழரசி, இங்க வாங்களேன். என்னங்க வேணும் சொல்லுங்க. இங்க கொஞ்சம் என் பக்கத்துல வாங்களேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், பக்கத்துல போய் என்னன்னு கேளுமா. அதானே. என்னங்க? இந்த அது பழைய மாதிரியே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தனித்தனி ரூம் வாங்கி தரீங்களா? ஏன், எதுக்கு? அருவை தாங்க முடியலங்க. உங்க அப்பாவோட டார்ச்சரை தாங்க முடியல. அருன்னு அறுக்குறாரு, பிளேடா போட்டு தீட்டுறாரு. அவர் என்னங்க பண்ணாரு உங்களை? ரொம்ப வெகுளியான மனுஷன். இருந்து பார்த்தா தான் தெரியும் என் இடத்துல. இந்த வயசுல இவருக்கு பாட்டுக்கு பாட்டு விளையாடணுமா, பாட்டு கச்சேரி நடத்தணுமா? நல்லது தானே, சேர்ந்து பாடுங்க, ஜாலியா பொழுது போகும்ல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்? என் பிசினஸை விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன பாட்டு கச்சேரி நடத்துறதுக்கு உட்காந்துருக்கேன்? சும்மா தானங்க இருக்கீங்க, கூட சேர்ந்து பாடுனா என்ன? நான்லாம் பாடுவேனே எங்க அப்பா கூட. நீங்க பாடுங்க, உங்க அப்பா. நான் எதுக்கு பாடணும்? உங்க மாமனார்ல. அதுக்கு கூட சேர்ந்து பாடுனா என்ன குறைஞ்சா போவீங்க? அப்ப எனக்கு தனி ரூம் டாக்டர் கிட்ட கேட்டு மாத்தி கொடுக்க மாட்டீங்க?
அதெல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இங்கே தான் இருக்கணும். ம். ஆனா உங்க அப்பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆபரேஷனே பண்ண வேண்டி இருந்திருக்காது தெரியுமா? ஏன்? ஆமா, கத்தி வச்சு வயிற்று கிழிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உங்க அப்பா ஒரு 1/2 மணி நேரம் பேச விட்டுருந்தாலே போதும், வயிறு தன்னால கிழிஞ்சிருக்கும். ஆபரேஷன் செலவு மிச்சமா இருந்திருக்கும், கத்தி வாங்குற காசும் மிச்சமா இருந்திருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? அதான் உங்க அப்பா மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எங்க அப்பாவோட அருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிற? ஆமா, நான் இழுக்கிறேன். அப்படியே இழுத்தாப்புல ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து அருமை மகனை பாத்திர போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு மகன் வந்து இத்தனை நாள் ஆச்சு, என்ன ஏதுன்னு வந்து எட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு போகல. அதை விட்டுட்டு வீட்டில் நிச்சயதார்த்த வேலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எங்க அப்பாவை கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க? என்ன சொல்றீங்க? உள்ளதான் சொல்றேன். யாருக்கு நிச்சயதார்த்தம்? எம்கேவுக்கும் என் தங்கச்சிக்குமா? ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். ஞாயிற்றுக்கிழமையா? அன்னைக்குதான் உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகுது. நான் எப்படி நம்ம எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியும்? ஹலோ மிஸ்டர், அதுக்கு முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க உங்களை கூப்பிட்டுருக்கணும், அப்பத்தானே போக முடியும். ஆமா, கூப்பிடவே இல்லை. கூப்பிடவே இல்லைங்கிறது மட்டும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் கூட கலந்து ஆலோசிக்காம அவங்களா நிச்சயதார்த்த தேதியையும் நேரத்தையும் குறிச்சிருக்காங்க. ஆமா. என்னம்மா என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லப்பா. மாப்பிள முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? மாப்பிள 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 ஏதோ வலிக்குதா மாப்பிள? அம்மாடி, மாப்பிளைக்கு என்னமாச்சு? எங்கேயும் வலிக்குதா? ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வா, அந்த தம்பியை கூட்டிட்டு வா, ஓடுமா ஓடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. இல்ல, அவர் முகத்தை பாரு, ஏதோ வலி இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள, சொல்லாம இருக்காரு நம்மகிட்ட. நீ வெளியே போ. அப்படி நேரம் அந்த வராண்டாவில் மூலையில அந்த நர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு வா, ஓடு. இருங்கப்பா பதறாதீங்கப்பா. பதறாம எப்படிமா இருக்க முடியும்? ஆபரேஷன் பண்ண உடம்பு. சரிப்பா, அது எனக்கும் தெரியும். அமைதியா இருங்க. அவர் முகம் வாட்டமா இருக்கிறதுக்கு காரணம் வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன காரணம் மாப்பிள? அவர் தங்கச்சிக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம்ப்பா. அப்படியா? நல்ல விஷயம் தானம்மா. அது அவருக்கே தெரியாதுப்பா, அதான் வருத்தமா இருக்காரு. அப்படியா? ஏன் மாப்பிள ஒன்னும் சொல்லலையே உங்ககிட்ட? ம். மாப்பிள யாருமா? எந்த ஊரு? வேற யாரும் இல்லப்பா, எம்கே தான். எம்கே தம்பியா? அப்படின்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வேண்டியவங்க தானே மாப்பிள? அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிருப்பாங்க? சொல்லலையே மாமா. இது என்ன மாப்பிள அநியாயமா இருக்கு? எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வா எம்கே. தம்பி வாங்கய்யா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேய்யா, நல்லா இருக்கேன். புகழ், வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணிக்கு எனக்கும் வினிக்கும் நிச்சயதார்த்தம். நீ கண்டிப்பா வந்துடணும். சாரி எம்கே, என்னால வர முடியாது. ஏன்? என்ன ஏன்னு கேக்குற? என் புருஷன் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் எப்படி அங்க வர முடியும்? அதுவும் இல்லாம என் புருஷனோட தங்கச்சிக்கு தான் நிச்சயதார்த்தம். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அவரை அங்க கூப்பிடவே இல்லை. அவருக்கு தெரியாம ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நாங்க வர முடியும்? ஹே புகழ், ஸ்டாப். நான் இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டா உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க உங்களோட பேசி முடிச்சுக்கோங்க. நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நீ வந்துடணும். ஓஹோ, அப்படின்னா என் வீட்டுக்காரர் வர வேண்டாமா? நீ வரும்போது உன் வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வா. முடிஞ்சா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா கூட்டிட்டு வா. இல்லைன்னா நீ மட்டும் வா பாப்பாவை கூட்டிட்டு. தம்பி, இதெல்லாம் நல்லாவாயா இருக்கு? ஏன் அங்கிள், என் சைட்ல இருந்து நான் என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி இல்லப்பா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றது உங்களுக்கு சரியா தான் இருக்கு. ஆனா பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இல்ல. அப்ப அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துல என் பொண்ணு எப்படி இருக்க முடியும்? அங்கிள், அப்படின்னா தப்பு உங்க மாப்பிள்ளை மேலயும் இருக்கு. என்ன ஏன் தப்பு இருக்கு? உங்களுக்கு கிட்னி கொடுக்கறத உங்க மாப்பிள்ளை அவங்க வீட்டுல சொல்லவே இல்லை. இங்க பாரு, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. உங்க அப்பா பேசினதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் புகழ். சரி, என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்புவாங்களாம்? தெரியலப்பா. ஓகே அங்கிள், ஓகே. இங்க பாரு புகழ், நான் ஒரு ஃப்ரெண்டா உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நீ கண்டிப்பா என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். சரி, எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன் ப்ரோ. இங்க பாரு, தான் அப்பாவையும் தான் கூட பிறந்த தங்கச்சிங்களையும் மதிக்காதவனை அவங்களும் மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா உனக்கு? இவன் அவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இவனுக்கு தெரியாம ஒரு வேலை பார்க்கறதுல என்ன தப்பு? வேண்டாம் எம்கே, என்னை பேச வைக்காத. ஓகே, சரி பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நிச்சயதார்த்தத்துக்கு வந்துரு காலையில 10:30 மணிக்கு. என்னம்மா? விடுங்கப்பா, ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, விடுங்க. வேண்டா, வருத்தப்படுறியா? ஏன்பா? பாரு மாப்பிள, என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இங்க பாரு, சொன்னாலும் அவங்க கூப்பிட்டாலும் நம்மளால அன்னைக்கு அங்க போய் இருக்க முடியாது. கூப்பிடாதது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அது எப்படி மாப்பிள? அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணிக்கு தான் நம்ம பாப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுங்கிறத நீ மறந்துட்டியா? சனிக்கிழமையே பாப்பாவும் புகழரசியும் இங்க அட்மிட் ஆகணும். ஆமால்ல? ஆமாதான். அவங்க அந்த வேலையில பிஸியா இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். இருந்தாலும் மாப்பிள, ரொம்ப வருத்தமா இருக்கு. யாராவது என்னை கேட்பாங்கல்ல, அதுக்கு பயந்தாவது அவங்க என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. வேந்தா, என் தம்பி சொல்றது ஒரு வகையில இந்த விஷயத்துல கரெக்ட் தான்.
அவங்களுக்கு சொல்லாம நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்களும் நமக்கு சொல்லாம தானே இருப்பாங்க. நீ ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போற விஷயம் உங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஸோ அவங்க கவனம் அங்க நிச்சயதார்த்தத்து மேலேயே இருக்கட்டும். அதுதான் நமக்கும் நல்லது. ஒருவேளை உங்க அப்பாவோ இல்ல உன் சிஸ்டர்ஸோ உன்னை இங்க பார்க்க வந்தாலோ இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வந்தாலோ சரி வர்றோம்னு சொல்லிட்டு முடிச்சிரு. ம். நமக்கு இப்ப பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் முக்கியமா இருக்கணும். நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அதுல மட்டும்தான் இருக்கணும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிப்பா சரி. வேற எந்த தேவையில்லாத விஷயத்த பத்தியும் நீ மனசுல போட்டு உழப்பிக்காத. ம். ஏன்னா அவங்க யாருமே நம்மளை நம்பி இல்ல. நம்மளை நம்பி இருக்கிறது பாப்பா மட்டும்தான். ஸோ நமக்கு பாப்பா தான் முக்கியம். அரசி என்னம்மா உங்க கருத்து என்னம்மா? கரெக்டு தான் சார். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஒருவேளை அவங்க இங்கே கூப்பிட வந்தாலும் சரி வர்றோம்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். அவ்வளோதாம்மா அவ்வளோதான். சரிங்க சார், சாப்பிடலாமா? முதல்ல அப்பாவுக்கும் வேந்தனுக்கும் சாப்பாடு கொடுங்க. டைமுக்கு மாத்திரை போடணும். எல்லாரும் ஒன்றாவே சாப்பிட்றலாம் சார். வாங்க கையை கழுவிட்டு வாங்க. ம் சரி ஓகே. பாப்பா சாப்பிட்டாளா? ஆமாம் சார் சாப்பிட்டுட்டா. பாட்டிக்கிட்ட விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஓகேம்மா ஓகே. நீங்கள் கை கழுவிட்டு வாங்க சார். இவங்க 2 பேருக்கு ஸ்பூன் இருக்கு. சரிம்மா ஓகே. இந்தாங்க என்னங்க, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்க. ம் எப்பா உங்களுக்கும் தான். சரிம்மா சரி. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? நிலா இந்த சைட் தானே இன்னைக்கு விசிட் பண்ண வேண்டியது. எஸ் சார். இது அந்த இன்ஜினியர் லீவ் கேட்டாருன்னு சொன்னேல, கொடுத்துட்டியா? இல்லை சார், உங்ககிட்ட கேட்காம நானா எப்படி கொடுப்பேன்? அப்புறம் பார்த்தா வேலை நடக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா ஆளு யாரும் இல்ல. என்ன நடக்குதுங்க? யாராவது உள்ள இருக்காங்களான்னு கூப்பிட்டு பாருங்க சார். இல்ல இதோட கீ வினி கிட்ட தான் இருந்தது. வினி வினி உள்ள இருக்கியா? எம்கே வாங்க எம்கே. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வினி? எம்கே இங்கே இப்போ தானே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதான் நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் பொண்ணு, நீ வீட்ல இருந்து ரெடியாக வேண்டியதானே? எம்கே நான் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட இங்கே வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. அது ஓகே. இந்த சைட்டோட இன்ஜினியர் எங்க? எம்கே சாரி, நான் அவருக்கு லீவ் கொடுத்துட்டேன். லீவ் கொடுத்தியா? யார் கேட்ட லீவ் கொடுத்த? எம்கே ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அவரோட ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம்னு சொல்லி லீவ் கேட்டாரு. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். என்ன அவரா போய் டெலிவரி பார்க்க போறாரு? அதனால தான் நான் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். யாரை கேட்டு கொடுத்த நீ? அவர் போய் டெலிவரி பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் டெலிவரி ஆகும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. எந்நேரம் டெலிவரி ஆகுமோ தெரியாது. அதனால அவர் கூடவே இருந்தால் பெட்டர்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இப்போது இந்த நேரத்தில் போய் நீங்கள் அவருக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் விழுந்துடும். அது நமக்கு என்றைக்குமே நல்லதில்லை எம்கே. ஸோ அவரை லீவு கொடுத்து அனுப்பிட்டு அவர் வேலையை நான் பார்க்கலான்னு இங்கே வந்திருக்கேன். இது உனக்கு தேவையில்லாத வேலை. கல்யாணம் பண்ணா லட்சணமா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்கிறத விட உங்களுக்கு பிஸ்னஸில் பக்கபலமாக இருக்கிறது தான் முக்கியம் எம்கே. நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் அவங்களுக்கு இந்த டைமில் லீவு கொடுக்கலன்னா எப்படி? இப்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். சந்தோஷமாக அவர் ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பார். அவருக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா உங்களுக்கு முதல்ல நியூஸ் வரும். அப்போது உங்கள் மேலே அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமும் எப்போவுமே இருக்கும். அப்போது அவரோட ஒர்க்கோட கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே நமக்கு அதிகமாக கொடுப்பாரு. இது எப்போவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லது எம்கே. ஓகே தான், பட் உனக்கு சிரமம் இல்லை? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. இல்ல வினி, அம்மா ட்ரெஸ் எடுக்கணும் ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நீ பர்ச்சேஸ் போலாம்ல. அத்தை கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமா போட்டுக்கிறேன்னு. அதுவும் இல்லாமல் அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வெண்ணிலா கூட போக போறேன்னு. ஸோ அத்தையும் நிலாவும் போய் எடுத்துட்டு வரட்டும். எதுனாலும் எனக்கு ஓகே தான். நீ போறியா நிலா? அம்மா வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 3 மணி போல் போகணும். சரி ஓகே. அப்போ நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடட்டா? இல்லை உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் பாருங்கள் சார், நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். சரி ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் வினி. எனக்கு எதுக்கு எம்கே தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லை, ஒரே நேரத்தில் வேலையும் நடக்குது, எனக்கு நல்ல பேரும் வாங்கி கொடுத்துருக்க. ஸோ தேங்க்யூ. அது என்னோட கடமை தானே. சரி, இந்த இடத்துல வளைவா ஒரு சாண்ட்லியர் ஆர்டர் பண்ணியிருந்தோமே, இன்னைக்கு கொண்டு வந்து இறக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துருச்சா? இங்கேயா எம்கே? எஸ், இந்த கர்வ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாண்ட்லியர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை மட்டும் மாட்டணும்னு வையேன், பார்க்கறதுக்கே ரொம்ப ரிச்சாக இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த நகை கடையில் இது டைமண்ட் செக்ஷன், அதனால தான் அந்த சாண்ட்லியர் இங்கே கொண்டு வந்து மாட்டலான்னு இந்த டிசைன் போட்டிருந்தேன். சூப்பராக இருக்கும் எம்கே. அப்புறம் அந்த சாண்ட்லியர் வந்துருச்சுன்னா நான் நம்ம ஆளுங்களை விட்டு மாட்ட வச்சிடுறேன். மாட்டிட்டு உனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன், நீ பாரு. ஸோ கியூட். அப்போது நான் அடுத்த ப்ராஜெக்டை பார்க்கறதுக்கு போகட்டுமா? ஓகே எம்கே. அப்புறம் ஒரு விஷயம் எம்கே. சொல்லு. ஒன்றும் இல்லை, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது. அத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு. மாமா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா? இன்வைட் பண்ணியிருக்கேன். மாமா கண்டிப்பாக நம்மளோட நிச்சயதார்த்தத்துக்கு வரணும் எம்கே. நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் வினி, வருவாருன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் அண்ணன் தானே, நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகக்கூடாதா? எதுக்காக சண்டை போடுறீங்க? சரி, உன் அண்ணனை இன்வைட் பண்ணீங்களா? அவன் அங்கே மூஞ்சி நீட்டிட்டு உட்காந்துருக்கான்.
அப்பா அண்ணன் மேலே ரொம்ப கோவமா இருக்காரு எம்கே. நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இல்லாமல் இப்படி கிட்னி கொடுக்குற அளவுக்கு போயிருக்கான்ல, அந்த கோவம் தான். அதான் அவன் அப்படி இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி விடு. கொஞ்ச நாள் அப்பாவுக்கு கோவம் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும் எம்கே. நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க என்ன. ஓகே, அதை தான் நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். உங்கள் வீட்டு பிரச்சனையை உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக மாமாவை மட்டும் எப்படியாவது வர வச்சிருங்க எம்கே ப்ளீஸ். அவர் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த நல்லது கெட்டதுமே நடக்கக்கூடாது. நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறதுக்கே மாமாவை கூப்பிடாம பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அது அத்தை பாடு அவர் பாடுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே விடு, பார்த்துக்கலாம். நீ வேலையை பாரு. இந்த மேடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. புகழரசியக்காக தான் இவங்களை தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம்கேக்காக ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறாங்க. எம்கே கிட்ட நம்ம என்ன சொன்னமோ அதையே தான் இவங்களும் சொல்கிறாங்க. எப்படியோ எம்கே ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் சரிதான். சரி அப்போ நான் கிளம்பட்டா? பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையும் உனக்கு ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறேன். இல்லைன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்து நீ பார்த்துரு. சரியா? நீங்கள் ஃபோட்டோவே அனுப்புங்க எம்கே, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகுற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரணுமா. ஓகே 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 சரி, அப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். சரியா? சரி ஓகே பாய், வேலையை பாரு. ஓகே எம்கே. நீலா போகலாம். ஓகே சார். மேடம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? உனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துகிட்டு வா நீலா. அக்கா கல்யாண பொண்ணு நீங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்கள். அப்படி இல்லை, சேலையை கட்ட போகிறது நான் தானாலும் பார்க்க போகிறது நீங்கள் எல்லாரும் தானே. நீ எம்கேவுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி எடு. என்ன சொல்ல போனால் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? உன் டேஸ்ட் படியே எடு. இல்லை மேடம் ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போம், சொல்லுங்களேன். சரி நான் உன்னோட சாய்ஸுக்கே விடுறேன். நீ எம்கே கிட்ட கூட கேட்க வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு வா. உனக்கு கட்டினா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துரு. ஓகேவா? அப்புறம் அத்தைக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சரிங்க மேடம். சரி ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் மேடம். சரி ஓகே பாய் சார், போகலாம். ஓகே வினி பாய். பாய் எம்கே. வேலை முடிஞ்சதும் என்ன லெவலில் வேலை இருக்குங்கிறத எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. கண்டிப்பாக எம்கே. ஓகே see you. போகலாம். போ போ. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க. உன் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறதுக்கு எனக்கும் தெரியும் எம்கே. இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்பவும் என் கூட பேசும்போது சிரிக்கிறதுக்குன்னா காசு கேட்பேன், அளந்து தான் சிரிப்பேன். ஆனால் இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச கலரில் சாரி எடுன்னு சொன்னதும் அப்படி ஒரு சிரிப்பு வருது உனக்கு. பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தியா நீலா? ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்கு. வினிதா மேடம்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். எனக்கு வரப்போகிறது தங்கமான மருமக. அதனால அவளுக்கு தங்கத்தில் நகை செஞ்சு போட்டால் பத்தாது. அதான் என் மருமகளுக்கு வைரத்திலேயே நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. சரி, இந்த சேலை நெக்லஸ் ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து என் மருமகளுக்கு அனுப்ப சொன்னேன், அனுப்பிட்டியா? அனுப்பியாச்சுமா. எப்படி இருக்கான்? வெரி நைஸ் கலெக்ஷன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சரி சரி, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா சரிதான். எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் என் மருமகளுக்கும் பிடிக்கும். ஆமாம்மா. சரி, அப்புறம் நிலா, அன்னைக்கு அம்மா உங்ககிட்ட பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிடக்கூடாது என்ன? சரிங்கம்மா. இந்த நிச்சயதார்த்தத்தில் எல்லா வேலையும் முன்னாடி நின்று நீ தான் எடுத்து பார்த்து நடத்தி கொடுக்கணும், சரியா? சரிங்கம்மா. இன்னைக்கு எப்படி கடைக்கு எனக்கு கூட மாட வந்து எல்லா வேலையும் நல்லா பார்த்து கொடுத்தியோ அதே மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லை, என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு பார்க்கணும், இந்த வீட்டு பொண்ணா, சரியா? சரிங்கம்மா. என் மகன்கிட்ட சொல்லி உனக்கு எத்தனை நாள்னாலும் சம்பளம் இல்லாத லீவாக போட்டு தர சொல்கிறேன். எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், புரியுதா? சரிங்கம்மா. சரி, அப்புறம் ஏதோ படிக்கிறேன்னு சொன்னியே அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கோ. சரிங்கம்மா. இப்போ சாயங்காலம் உனக்கு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம்மா, போகணும் 6 மணிக்கு. 6 to 8 அப்படித்தானே? ஆமாம்மா, காலையிலையும் அதே மாதிரி தான் 6 to 8, சாயங்காலமும் அதே மாதிரி தான். அப்போ 2 படிப்போ? ஆமாம்மா, 2 கோர்ஸ். சரி சரி, அப்போ அந்த தபாலில் படிக்கிறது அது மாதத்துக்கு ஒரு 2 கிழமை, ஏதாவது ஒரு சனி ஞாயிறு வைப்பாங்க. சரி சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவு தான் என்ன? ஆமாம்மா, போன வாரம் தான் முடிஞ்சது, இனி அடுத்த மாதம்தான். அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா வேலையும் நீயே பார்த்துடலாம். இந்த என் பிள்ளையே வந்தாச்சு. என்னம்மா பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சா? எல்லாமே முடிச்சாச்சுப்பா. ஒரு லெஹங்கா வாங்கி தைக்க போட்டிருக்கு, சாரிக்கு ப்ளவுஸையும் தைக்க கொடுத்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு வந்து வாங்கிக்கிட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த நெக்லஸை பாரு. நல்லா இருக்கு. வினிகா? அப்புறம் அவளுக்கு இல்லாமல் வேற யாருக்கு? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. யாரோட செலெக்ஷன்? என்னோட செலெக்ஷன் தான். எப்படி இருக்கு என் மருமகளுக்கு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. அப்புறம் இங்கே பாருயா முத்து, உங்கள் 2 பேருக்கும் நிச்சயதார்த்த மோதிரத்தை பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. உன் அளவு எனக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு போனேன், வினிக்கு அளவு எடுத்துகிட்டு போனேன். 2 பேருக்கும் கரெக்டாக அளவு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வெரி நைஸ்மா. பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வினிக்கு அனுப்பியாச்சு. அவளும் பார்த்துட்டு நல்லா இருக்குதேன்னு அனுப்பிட்டா. ஓகேம்மா ஓகே, அப்போ ஒரு வேலை முடிஞ்சது. இன்னும் வேற என்னென்ன வேலை இருக்கு? எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாரு.
ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. நீலா, உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகலையா? ம் ஆமாம் போகணும் சார். லேட் ஆயிடுச்சு பாரு. இப்போ நீ கார்ல போயிடு. வரும்போது வேணா ஷேர் ஆட்டோல வந்துரு, எப்பவும் போல. ஆமாம் நிலா, நம்ம இப்போ போனோம்ல அந்த கார்லேயே போயிட்டு வா. டிரைவர் அண்ணங்கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லு போ. இருக்கட்டும்மா, நான் ஷேர் ஆட்டோலேயே போய்க்கிடுவேன். இல்லைப்பா லேட் ஆயிடுச்சு பாரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காரில் போயிட்டு வா போ. ம் சரிங்கம்மா. ஓகே சார், வரேன். ஓகே, பை. ம் நல்ல பிள்ளையா இருக்காயா. என் ஃப்ரெண்டு அப்படித்தான் இருப்பா. நான் தான் முன்னாடியே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. ஆமாய்யா கண்ணு, இந்த பிள்ளைய கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு. எல்லா வேலையும் எப்படி பார்த்து பார்த்து செய்கிறா. தட்ஸ் மை கேர்ள். சரியா சரி. அப்புறம் காலையில் அண்ணனை போய் பார்த்தியே, அண்ணன் என்ன சொன்னான்? அண்ணன் சொன்னதே தான் சொல்றாரு. நிச்சயதார்த்தத்துக்கு வருவானா எப்படியா? இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்கான், வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கல. இப்படி இருந்தால் எப்படி சொல்லு? நானும் அதை தாம்மா சொன்னேன். அண்ணனுக்கு அது புரியவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டுக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கான்னு என்னையவே திருப்பி கேட்குறாரு. அது சரிதான், அதுக்காக நம்ம அங்கேயே போய் இருக்க முடியுமா? அவனுக்கு தான் பொண்டாட்டி புள்ளன்னு ஆகி போச்சுல்ல, அவள் பார்க்க மாட்டாளா? நம்ம தான் போய் பார்க்கணுமா என்ன? இங்கே வீட்டில் கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஆஸ்பத்திரியிலே கிடந்தா எப்படி? நான் சொல்லிட்டேம்மா, அண்ணனுக்கு புரியல. ஐயா தம்பி, இப்போ தையா உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீ இங்கே வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தம்பிக்கிட்ட. வா ப்ரோ. ம், வாயா உட்காரு வா. அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஊட்டிக்கு எப்போ போக போறீங்க? நிச்சயதார்த்தம் இருக்கு இல்லையா வீட்டில்? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊர் பக்கம் போய் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வரணும். அப்புறம் இங்கே தானே இருக்கணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும். நான் அதை கேட்கல. எப்போ ஊட்டி போய் அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்க போறீங்கன்னு கேட்குறேன். நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அவங்க அண்ணனுக்கு. என் பதிலுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து 4 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு பதிலும் சொல்ல முடியல. சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது? எதுவாக இருந்தாலும் தம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி கல்யாணம் முடியட்டுமா? ஆமாப்பா, உனக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா இவங்க மாமனாரு அது அவரோட தகுதிக்கு குறைச்சல்னு நினைக்கிறாரு. அப்புறம் தம்பிக்கு உனக்கடுத்து கல்யாணம் பண்ணுனா சபையில் அவங்களும் வந்து நிற்பாங்கல்ல, அது அவரோட மரியாதைக்கு குறைச்சல்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்ட பொண்ணை நான் போய் பொண்ணு கேட்குறேன். ஓஹோ, அப்போ உங்களுக்கு உங்க பையனோட விருப்பத்தை விட யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க சொல்றது தான் பெருசா போச்சு, அப்படித்தானே? ஏய்யா அப்படி சொல்லாத. அவர் நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறவர். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு சம்மந்தி ஆக போகிறாரு உன் தம்பிக்கு மாமனார். அவர் பேச்செல்லாம் யாரோ ஒரு ஆள் பேச்சுன்னு அப்படியே விட்டுற முடியாது. இல்ல, நான் கேட்குறேன், என்னை விட அவர் உங்களுக்கு முக்கியமானு கேட்குறேன். சரி, இப்போ உனக்கு உன் தம்பியை விட வேற யாரோ ஒருத்தவங்க முக்கியமாக இருக்காங்கல்ல. என்னம்மா, அதுவும் இதுவும் ஒன்னாம்மா? சரி, அப்படியே பார்த்தாலும் வேந்தன் தம்பிக்கு மச்சான் தானே. உங்களுக்கு சம்மந்தியாக போறவரோட மகன் தானே. அப்போ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு? அவங்களே அதை விரும்பல, நீ மட்டும் எதுக்கு போய் பண்ணணும்? எல்லாத்துக்கும் மேல வேந்தன் என்னோட ஃப்ரெண்டு, அப்படிலாம் அவனை விட்டுற முடியாதுண்ணா. சரிப்பா, இந்த பேச்சை விடு. யாரும் எப்படியும் போகட்டும். வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய நம்மளும் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை உன் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ வருவியா வரமாட்டியா? நான் இப்போ நீ அதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினச்சி தான் சந்தோஷப்பட்டேன். அண்ணா நீ பேசுகிறத பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைன்னு தெரியுது. சரி, நீ வந்தது வந்துட்ட, அப்படியே வீட்டோட இருந்து நிச்சயதார்த்த வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாரு. உன் தம்பிக்கு கூட மாட இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. எப்போம்மா ஊட்டிக்கு போய் அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்க போறீங்க? உன் தம்பி கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டேன். அம்மா, அவ்வளோ நல்லா அவங்கள காக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு வரணும்லம்மா. காத்திருக்கட்டும் காத்திருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதே பிடிக்கல. ஏதோ என் பிள்ளை நீ ஆசைப்பட்டுட்டேங்கிறதுக்காகத்தான் சரின்னு சம்மதிக்கிறேன். அதுக்காக ஓ இஷ்டத்துக்கோ அவங்க அவசரத்துக்கோ நான் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்னைக்கு வசதிப்படுதோ தோதுப்படுதோ அப்போ நான் வருவேன். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க தானே, நம்மக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க தானே, நமக்காக காத்திருக்கட்டும். எத்தனை நாள் காத்திருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்னப்பா? இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப பயந்துச்சு. அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களான்னு. நான் தான் ரொம்ப பெருமையா எங்க அம்மா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் நினைப்ப பொய்யாக்கிட்டீங்கம்மா, என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டீங்க. தகுதி அறிஞ்சு ஆசைப்படணுமியா பிள்ளை. நம்ம யாரு எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசி பழகணுமியா. நீ உன் தம்பியை பார்த்து கற்றுக்கோ, வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத. என்னப்பா? பெரியவனே, ஐயா பாத்தியா கோவத்தை? சொல்லாமலே கிளம்புறான். நீங்களும் தான் வீட்டுக்கு வந்த அண்ணன்கிட்ட எப்படியாம்மா பேசுறது? உட்கார வச்சு கொஞ்சம் இதமா பதமா சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் நீ எதுக்கு சண்டை போட்டுட்டு வந்த அவங்கிட்ட? நீ பதமா பேசலையா? நான் சொல்றதை தான் அண்ணன் புரிஞ்சுக்கல, நீங்க சொல்றதையுமா புரிஞ்சுக்காம இருப்பாருன்னு நினைச்சேன். அவன் இப்போ யார் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை போல. சரியா, அம்மா ஒன்று சொல்கிறேன் கேளு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். என்னம்மா? நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியட்டும், அப்புறம் சொல்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
ம் ஓகே. வெரி குட் மேம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார், ரெடியாக இருக்கேன். ஓகே மேம். சாப்பிட்டீங்களா? பாப்பா சாப்பிட்டாங்களா? ஆமாம் சார், 2 பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். ஓகே. அட்மிட் ஆயிடலாமா? எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். உங்களுக்கு இப்போ ஏதாவது டயர்டு இல்லை தலை சுத்தல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இல்லை சார், எதுவுமே இல்லை. அப்போது ஆர் யூ ஷுர் அட்மிட் ஆயிடலாம்? கண்டிப்பாக சார். சரி. பாப்பு, டேய் குட்டி, அங்கிளை யாருன்னு தெரியுதா? பரவாயில்லையே, என்னை நல்ல ஞாபகம் வச்சிருக்காளே குட்டி. சரி, உங்க அப்பாவை பாத்தியா? என்ன சார், உங்க பாப்பா என்ன சொன்னா? என்னப்பா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறா. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? பாப்பா இங்கே தான் இருக்க போறேன், அதனால பாப்பாவுக்கு துணைக்கு நானும் இங்கே தான் இருக்க போறேன், அதனால இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே, கரெக்ட் தான் கரெக்ட் தான். நானும் அதே தான் சார் சொல்லியிருக்கேன். பேத்திக்கு துணைக்கு நாங்கள் இங்கே இருக்க போறோம்னு, அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். உங்களோட இந்த கோஆபரேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பாப்பாவுக்கும். அதெல்லாம் எப்பவுமே என் மாப்பிளைக்கும் என் பேத்திக்கும் எங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் சார். என்ன மாப்பிள? ஒன்றும் இல்லை. பேத்தி பொண்ணை அங்கே உட்கார வைங்க, நீங்கள் கையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு வலிக்கும். இப்போ கொஞ்ச நேரம் தானே பாப்பாவை வச்சிருக்க முடியும், அப்புறம் என்ன அடுத்து என்னைக்கு தூக்க முடியுமோ தெரியல. சரி சரி சரி, அப்போ வச்சிருங்க. வலிக்குமேன்னு பார்த்தேன் உங்களுக்கு. இல்லை பரவாயில்ல. சரிங்க மாப்பிள்ள, சரி வச்சிருங்க, நீங்களே வச்சிருங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். இன்னையிலிருந்து பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் பாப்பாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசோலேஷன் பண்ணிடுவோம். ஓகே சார். ஒருத்தர் எப்போவுமே ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் வெளியே தான் இருக்கணும். பாப்பாவோட ஹெல்த்லையும் சரி மென்டல் பவர்லையும் சரி எப்பெல்லாம் ஒரு வீக்னஸ் ஒரு டயர்டு வருதோ அப்பெல்லாம் நாங்கள் உங்களை அலோவ் பண்ணுவோம். நீங்கள் உள்ளே வந்து பாப்பாவை பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அது நீங்கள் இருந்தாலும் சரி தான், இல்லை வேந்தன் சார் இருந்தாலும் சரி தான். நானே இருக்கேன் சார். வேந்தன் அவனோட ஒய்ஃப் கூட இருக்கட்டும். ஏன்னா அரசிக்கும் ரொம்ப சப்போர்ட் தேவைன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மேம். உங்ககிட்ட இருந்து செல்ஸ் எடுத்ததும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ரொம்ப வீக்னஸ் வரும். அப்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்க சார். வேந்தன் சார், உங்களுக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க சார், உங்களுக்கு நாளை கழிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? ஆமாம், அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து மாறுபடுது. எப்படினாலும் நாங்கள் இங்கே தான் சார் இருக்க போகிறோம். இல்லை, இங்கே அத்தனை பேர் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் விசிட்டர்ஸ் ஹாலில் தான் இருக்கணும். உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ அதுக்கு ஒத்துழைக்காது. ஒரு நர்ஸ் போட்டு நீங்கள் வீட்டிலே ஒரு மாதம் பார்க்குறாப்புல தான் இருக்கும். கொஞ்சம் படுத்தே ரெஸ்ட் எடுக்கிறாப்புல இருங்க சார். அப்படியா சார்? ஆமாம், அரசி மேடம் பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ அவங்களே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லை? வேந்தன் சார் யங்காக இருக்கிறதுனால அவர் உடம்பு சீக்கிரமாக கியூர் ஆகிடும், எதனால அவர் உடம்பு சீக்கிரமாக ஏற்றுக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை சார். ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். இல்லைனா பண்ண ஆப்ரேஷன் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிறேன் சார். ஆமாம், நீங்கள் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைய வேண்டியதாக இருக்கும் சார். பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். சார், ஏற்கனவே ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. பார்த்துக்கலாம் சார், அதுக்காகத்தானே நான் அங்கேருந்து வந்திருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் சார். இப்போ இருக்கிற சோஃபா செட் மாதிரி இல்லாமல் அரசி இருக்கிற ரூமில் இன்னொரு கட்டில் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா வேந்தன் ரொம்ப நேரம் சோஃபா செட்டில் படுத்திருக்க முடியாது. ஸோ அவனுக்கு எல்லா வசதியோடையும் ஒரு கட்டில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன் சார், விஐபி ரூமில் அந்த மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் சார். அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு அரசியை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு முடியாதப்போ அவனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவனுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். சார், அப்புறம் பாப்பாவுக்கு தலையில் முடி எடுக்கிறாப்புல இருக்கும், எடுத்துடலாமா சார்? எடுத்துருங்க, பிறகு வேறு என்ன பண்ணுறது? பயப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க, எல்லாம் கியூர் ஆகிடும். ஓகே சார், ஓகே. சரி, அப்போ பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போட்டுமா, இல்லை நீங்களும் வர்றீங்களா சார்? நான் மட்டும் கூட்டிகிட்டு போனால் பயந்து அழுவாளோ? நான் வரேன், கொஞ்சம் நேரம் கூட இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட பழகிட்டான்னா அப்புறம் இருந்துக்குவா. சரிங்க சார், அப்போ நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் அப்படியே விளையாட்டு காட்டியே கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார், ஓகே. வேந்தன் சார், தைரியமாக இருங்க, ஹோப்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார், ஓகே. தைரியமாக இருக்கணும் சார், மனசை விட்டுறாதீங்க. சரி சார், சரிங்க சார். அரசி மேடம், உங்களுக்கும் தான். நான் கான்ஃபிடென்ட்டாக தான் சார் இருக்கேன். ஓகே மேடம், உங்களை நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நான் இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போங்க சார். ஓகே மேடம். சார், கூட்டிகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன். குட்டி, இங்கே அப்பா கிட்ட வாங்களேன். அதுவா, பாப்பாவுக்கு எப்பவுமே செக்அப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் பண்ண போறாங்க. ஆமா, வலிக்காத ஊசி போட போறாங்க, அதனால அப்பாவும் போட்டுக்க போறேன். எப்ப பார்த்தாலும் அது என்ன பாப்பாவுக்கு மட்டுமே போடுறீங்க, எனக்கும் போடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் போட முடியாதுன்னு சொன்னாரு. நான் அடம் பிடிச்சேன் எனக்கும் வேணும்னு. சரி வாங்க, பாப்பா கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஆளுக்கு ஒன்று போடுவோன்னு சொல்லியிருக்காரு.
பாப்பா கூட இருக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? முதல்ல அப்பா போட்டுக்கிறேன். அப்பாவுக்கு வலிக்குதா என்னன்னு பாப்பா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பாவுக்கு வலிக்கலைன்னா பாப்பா போட்டுக்கோங்க. வலிச்சா போட வேண்டாம், சரியா? இது தாண்டா கடைசி. இனிமேல் உனக்கு அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. கண்டிப்பா சரியா போயிடும். அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. ஆமா, எல்லாருக்குமே போடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அத்தனை ட்ரெஸ் தான் இருந்துச்சாண்டா, வேற ட்ரெஸ் இல்லையா? நீங்க டாக்டர் அங்கிள் கிட்ட வந்து எனக்கு ஒன்று வாங்கி தரீங்களா? சரி, அப்ப போவோமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ரூம் இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாங்க. வேந்தா? ம், சரிப்பா. குட்டி என்னங்க அழாதீங்க. மாப்பிள தைரியமா இருங்க மாப்பிள. என் பிள்ளை எப்படி வலி தாங்குவா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு வலியை தாங்கி தானே ஆகணும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சரியா போயிடும்ல, அதை மட்டும் நினைங்க. தைரியமா இருங்க, சார் கூட தானே போறாரு, பாத்துக்குவாரு. மாப்பிள தைரியமா இருங்க மாப்பிள. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, பாப்பாவை நல்லா பாத்துக்கலாம். அம்மா, நிச்சயதார்த்த ஓலையை வாசிச்சிடலாமா? வாசிச்சிடலாம், வாசிங்க. அம்மா, அண்ணன் இன்னும் வரல. வரல, என்ன செய்யறது? நேரம் ஆகிக்கிட்டே போகுதுல்லப்பா. எம்கே, மாமா வராம எப்படி? நான் சொன்னேன் வினி. பேசாம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோமா? சேச்சா, என்ன பேசுற நீ? ஒரு மாதிரியா இருக்கு, மாமா வராம எப்படி? சரி, என்ன பண்றது? நான் அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்பவும் சொன்னாங்க அம்மா. அவர் கேட்கல. என்ன பண்றது? அம்மா, முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு. சரி, நீங்க வாசிங்க. அம்மா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீ ஃபோன் பண்ணுப்பா. ஐயா, நீங்க வாசிங்க. நீ ஃபோன் பண்ணு, அவர் வாசிக்கட்டும். You are calling is currently switched off. Yeah. Please try again later. என்னப்பா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, வரும்போது வரட்டும், அவன் எப்படியும் வந்துருவான். இங்கே ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அவர் நிச்சயதார்த்த ஓலையை வாசிச்சுட்டாரு. நீ மோதிரத்தை மாத்து. எம்கே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எம்கே. டைம் ஆகுது வினி. ப்ளீஸ் எம்கே, ஒரு தடவை நேரில் போய் வேணா பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல வினி. மருமகளே, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க மோதிரத்தை மாத்துங்க. இல்லாதே மாமா வருவாம்மா, வருவான். நீங்க மோதிரத்தை மாத்துங்க. ஐயா, மாத்தியா கண்ணு. ஐயரே, நீங்க மோதிரத்தை எடுத்து கொடுங்க. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் போட்டுக்கோங்க ஐயா. போடுப்பா, போடு. அங்க பாரு, வினிதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் எம்கே. நோ வினி, டைம் ஆச்சு. நம்ம ரிங் மாத்திக்கலாம். ப்ளீஸ் எம்கே. நான் சொல்றத கேளு வினி. ஓகே ஓகே எம்கே, உங்க விருப்பம். இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம்.